இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல நீ ஹாப்பி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இவர் என்ன இப்படி பதில் சொல்றாரு? இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? இந்த மைண்ட் செட்ல இருக்கிற மனுஷன் கிட்ட நம்ம காதலை எப்படி எஃபெக்டிவா சொல்றது? ஒண்ணுமே புரியலையே. ஒரே வழிதான், நான் என் மனசுல இருக்கிற லவ்வ சொல்லணும். நான் என் மனசுல இருந்து பேசினாதான் அவர் மனசுல காதல் வரும். கரெக்ட். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம மனசை ஓபன் பண்ணி நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதுதான். இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதெல்லாம் யார் செஞ்சது? நான் தான். நீயா? ஆமா, நான் தான் செஞ்சேன். ஏன் கேக்குற? இல்ல, இங்க வர்றதுக்கே உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன. பாட்டி தான் உனக்கு கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ற. ரெண்டுமே உண்மைதான். பாட்டி கம்பல் பண்ணி போக சொன்னதும் நான் சமைச்சேன். நீயே மடக்கி மடக்கி இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அது அதெல்லாம் அப்படிதான். தப்பிச்சு. சீக்கிரம் லவ்வ சொல்லி தொலையண்டி, அப்பதான் உன்னை நான் கொல்லுவேன். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. சகல, என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் இங்க? நீங்க எப்படிங்க இங்க? அது நானும் ரோகிணியும் சும்மா ஜாலியா காத்தோட்டமா கடற்கரை பக்கம் வந்தப்பா. நீங்க ரெண்டு பேரும் கூட ஜாலியா இருக்க வந்தீங்க போல. அட சகல, கார்த்தி, எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட ரைஸ் இருக்கு, கொஞ்சம் கிரேவி கிடைக்குமா? யாரா அவன், நமக்கு போட்டியா? யோ பெங்களூரு, நீயா? சகல, டேய் நீ எப்பறா இங்க? அது ஒண்ணு இல்ல, துர்கா கூட கொஞ்சம் பிரைவசியா பேசணும். பிரைவசியாவா? சுத்தம். ஏப்பா, கட்டின தாலியும் திருடுத்தனமா கட்டின, மீட்டிங்கும் திருடுத்தனமாவா? என்னப்பா நீ? சரி, வந்ததுதான் வந்த, சோறு குழம்பு இதெல்லாம் ப்ராப்பரா எடுத்துட்டு வரது இல்லையா? இப்படி கையேந்துறது அசிங்கமா இல்ல? நீங்க மட்டும் இப்ப என்ன பண்ணீங்க?